ஹாய், மண்டே பிளாக் பார்க்கலாமா? வாங்க. சண்டே வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமான்னு ஒரே கன்ஃபியூஷன்லேருந்து சரி ஆஃபீஸே போயிடலான்ட்டு ரெடியாக தான் ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே எழுந்து சுடு தண்ணி கீலாம் போட்டு குடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய கப் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 5 to 6 இருக்குது. அது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுனால சரியாக நம்ம மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கீழே போய் மணி பிளான்ட்டை கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். கட் பண்ணது குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு 2-3 இடத்துல அதை நான் வந்து வச்சுருக்கேன். டெய்லி தண்ணி ஊற்றுற வேலை தான் எனக்கு இதில் காலையில் எழுந்ததுக்கப்புறம். அம்மா வந்து சரி மேலே போய் பூ பூத்துருக்கு அதெல்லாம் கிள்ளிட்டு வா அப்படின்னாங்க. செம்பருத்தி சங்குப்பூலாம் பூத்து இருந்தது. அதுக்கப்புறமா அது கூடவே நாங்கள் முருங்கை செடி, அதுக்கப்புறமா வந்து இந்த மக்காச்சோளம் அதெல்லாம் வச்சுருந்தோம். கீழே அங்கேருந்து என் தங்கச்சி செடி நட போகிறேன் வரியா அப்படின்னா சரி இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நேற்று ஊருக்கு போயிருந்தாங்க அம்மா தங்கச்சிலாம். அப்போ வந்து பாட்டி வீட்டிலேருந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க இந்த மல்லிப்பூ செடி, அப்புறம் இந்த கனகாம்பரம் செடிலாம். அதெல்லாம் நட்டுட்டு நட்டுட்டு மண் தள்ளும் போது பார்த்தா இந்த மண்புழு இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குட்டி வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் என் ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்வீட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கடையில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்வீட்ஸ் பிடிக்கும். அவங்க கேட்டதுனால அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தா 8 மணி ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு என் தங்கச்சிக்கிட்ட பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவளும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து திருப்பி இன்னொரு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் பிடிக்கணும் ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஆஃபீஸ் போகிற வேலை வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக போய் லாகின் பண்ணிட்டோம். ஆஃபீஸில் குட்டி செலிப்ரேஷன் இருந்ததுனால கேக் கட்டிங்லாம் இருந்தது. ஸ்பெஷல் லஞ்சுனாங்க, ஆனால் யூஸ்வலாக எதுவும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் லாஸ்ட் வீக் எம்ப்ளாயி கேரிங் டேவா, அதெல்லாம் இந்த பேட்ச் அந்த பெண்ணெல்லாம் சும்மா கண் துடைப்புக்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பினதுக்கப்புறம் பாட்டி வீட்டிலேருந்து கொடுத்து அமைச்சு இந்த பூலாம் இருந்தது. அம்மாவுக்கு இந்த ரொம்ப பூ பிடிக்கும், அதனால் தங்கச்சி கட்டிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் டின்னருக்காக எனக்கு எதுவும் வேணாம் பெருசாக, லஞ்சே வந்து ரொம்ப ஃபுல்லிங்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மேங்கோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் டின்னருக்கு. அதுக்கப்புறமா இந்த கீரை கிள்ளிட்டு இருந்தேன் என் தங்கச்சி, அவள் கூட சேர்ந்து நானும் கிள்ள ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நான் மினி விலாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாடா பாய்.